எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் செமி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் செமி கிரேவி இட்லி, தோசை, அதுக்கப்புறமா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் செமி கிரேவியில் கடைசியாக நம்ம பச்சை வெங்காயத்தை சேர்த்து செய்கிறனால இந்த மட்டன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஹைலைட்டுன்னு சொன்னாலே இந்த பச்சை வெங்காயம் தான். எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். அந்த சுவையான மட்டன் செமி கிரேவி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மட்டன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன 20 சின்ன வெங்காயம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். இந்த மட்டன் செமி கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்குன 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் தக்காளி 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் 35 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா இதில் மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் 6 டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். மசாலா மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துடலாம். 1/2 மூடி தேங்காய், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் சேர்த்து மட்டன் செமி கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக பொடியாக நறுக்கி வெங்காயம் சேர்க்கும்போது மட்டன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய மட்டன் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான மட்டன் செமி கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.